போதும் போதும், கண்ணை தோறங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டீங்களாப்பா? அப்புறம் என்ன இந்த பக்கம்? புதுசாக ஒரு கண்டென்ட் சீட் இருக்கு, அதான் போடலான்னு. என்ன கண்டென்ட்டு? அது வந்து சீக்ரெட். வாங்க போகலாம். போவாமா? பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லைட்ரூம் யூஸ் பண்ணுறேன், செகண்ட் ஸ்னாப்சீட் அண்ட் autodesk அண்ட் பிக்சார்ட். இது 4 வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது 4 இந்த தெரியுதில்ல, அது 4 யூஸ் பண்ணுறேன் நான் வந்துட்டு. இதில் என்னென்ன பண்ணலாம், லைட்ரூமில் வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணலாம், ஸ்னாப்சீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆட்டோடெஸ்கில் கொஞ்சம் ஸ்கின் ஸ்மூத் பண்ணலாம், பிக்சார்ட்டில் ஏதாச்சும் அனிமேஷன் அந்த மாதிரி வைக்கிறதுனா வைக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம எடிட் பண்ண போகிற பிக்சர். எப்பயும் போல் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோசர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புரியும். பிக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் எப்போவுமே எடிட் பண்ண முடியும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் எதுவும் பேசலை. பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தப்போ. நான் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நான் சொல்கிறேன், எதெல்லாம் நான் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது மட்டும்தான். இதுதான் நம்ம கலர் கரெக்ஷனை விட இது கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு காட்டும். அதுக்குன்னு இது மட்டும் பண்ணால் போதுமானலாம் கேட்கக்கூடாது, இதுவும் பண்ணணும். ஷார்ப்பனிங் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, நாய்ஸ் ரிடக்ஷன் அதிகமாக வச்சுக்கோங்க, கலர் நாய்ஸ் ரிடக்ஷன், ஸ்மூத்னஸ் அதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
இது மட்டும்தான் நான் லைட்ரூமில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இது மட்டும்தான் லைட்ரூமில் பண்ணுவேன். இதை தாண்டி வேறு என்ன பண்ணுவேன்னா, இதில் ஏதாச்சும் போட்டு பார்ப்பேன் நல்லா இருக்கான்னு. நல்லா இல்லைன்னா விட்டுருவேன். நல்லா இல்லாததில் போட்டுட்டு குழப்பிட்டுருக்கூடாதுல்ல, அதனால். அண்ட் நெக்ஸ்ட் ஷேர் பண்ணி வேறு ஆப்குள்ளே போய்க்கலாம். லைட்ரூமில் என்னென்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன், அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுதா. தென் நவ் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த டெக்ஸ்டியூர் கம்மி பண்ணுறது தெரியுதா, இது கொஞ்சம் ஸ்கின் ஸ்மூத் பண்ணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஆப்புக்கு போய்க்கலாம், ஏன்னா குறுகிய டைமில் நிறையா சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால தான் நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் போகலாம். ஸ்னாப்சீட் வந்தாச்சு. ஸ்னாப்சீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டோனல் கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, தொடரம் பாருங்க, இதோ இங்கே டோனல் கான்ட்ராஸ்ட் அது மட்டும் கொடுப்பேன். அதுவும் அண்டு போர்ட்ரேட் போயிட்டு ஸ்மூத் டூ தெரியுதுங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் ஸ்கின்னு. மேக்ஸிமம் எடிட்டிங் வந்துட்டு ஸ்கின்னுக்காகவே தான் நிறைய ஆப் வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்மூத்தனிங் எனக்கு போதும் தான், பட் இருந்தாலும் 4 ஆப் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் என்னென்ன பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இது 2 மட்டும்தாங்க பண்ணுவேன், கொஞ்சம் டார்க் ஆகும் இதில். இது 2 டூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டோனல் கான்ட்ராஸ்ட் அண்ட் போர்ட்ரேட். அண்டு இதில் இம்பார்ட்டன்ட் டூல் இன்னொன்று இருக்குது, செலக்டிவ். செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான இடத்துல கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், நம்ம பர்பஸை பொறுத்து தாங்க எல்லாமே, தெரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்னாப்சீட்டில் வந்துட்டு நான் இது 2 மட்டும் தான் பண்ணுவேன். இது ஓகேங்களா, இதுதான் செகண்டு. அண்ட் திருப்பி ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்துட்டு ஆட்டோடெஸ்க்கு ஷேர் பண்ண போகிறோம். சுற்றி எல்லா ஆப்பும் ஷேர் பண்ணி போக வேண்டியது தான். ஒரு ஆப்பு ஒரு விஷயத்துக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்கின்னுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஸ்கின் அண்ட் ஹேர். இந்த ஆப் வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் ஓப்பன் ஆகுது. ஆட்டோடெஸ்க்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ஸ்மட்ஜின்னு ஒரு இது இருப்பாருங்க, ப்ரஷ். இது அதில் வந்துட்டு இப்போ செலக்ட் ஆகிருக்க ப்ரஷ் வந்து ஸ்கின்னுக்கு, இது வந்துட்டு ஹேருக்கு. இது வந்து நம்ம சைஸ் கரெக்டாக ஃப்ளோ, ஆமாம் இது வேறு இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் வரும். ஃப்ளோவை வந்துட்டு ஸ்மூத் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு 40-45 அவ்வளோ கூட இருக்கலாம். சைஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி வச்சுக்கலாம். அண்டு ஸ்மூத் பண்ணுவோம். ஸ்மூத் ஆகிறது தெரியுதா. நமக்கு தேவையான இடத்துல ஸ்மூத் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். என்னடா கண்ணாடிக்கு மேலே ஸ்மூத் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அதில் கண்ணாடியே இல்லை, அது வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். ஏற்கனவே ஸ்மூத் ஆகிடுச்சு ஓரளவுக்கு நம்ம பண்ணதுலே. இது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான அவுட்லுக் தரும், அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன்.
தெரிகிறதா? இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா, கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அண்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரெஷ்ஷுக்கு போகலாம். இதுதான் ஹேர் கரெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு. இதுலேயும் ஃப்ளோ வந்துட்டு ஒரு ஃப்ளோ 40. இது வந்துட்டு ஃப்ளோ அதிகமாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த லைட் ரூமில் ஒரு இது வச்சோம்ல, விக்னன்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வச்சோம்ல, ஒரு கோடு மாதிரி இந்த கோடு மாதிரி வச்சுருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதோட அது அதிகம், அதோட இது அதிகம், இதோட இது அதிகம், அந்த மாதிரி. ஸோ இதில் ஹேர் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இது பண்ணி காட்டணுன்றதுக்காக பண்ணுறேன். அண்ட்
வேறு சரி வெயிட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சொல்கிறேன் உங்களுக்கு. பியூட்டி இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, இது போதுங்க. ஃப்ரேம் வச்சுக்கலாங்க. இது மட்டும் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போர்ட்ரேட் வச்சுட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இதை கொண்டு போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ். பாய். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட போகிறோம். கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.